யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் பெருக வையகம். உங்கள் டிகேஎஸ் கோயிங் டு திருவக்கரை வக்ரகாளி அம்மன் ஆடி பௌர்ணமி தரிசனம். ஆடி பௌர்ணமியில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆடி அமாவாசை போன்று ஆடி பௌர்ணமியிலையும் மக்கள் வெள்ளம் திருவக்கரையில் அதிகமாக இருக்கும். ஏன் ஒவ்வொரு பௌர்ணமியுமே அம்மாவுக்கு ஆடி பௌர்ணமி தான். பாருங்கள், போன பௌர்ணமி ஜோதி தரிசனம் பார்த்த உடனே முதல் தரம் பார்த்தேன். ஃபஸ்ட் டைமு வக்ரகாளி அம்மனையே பார்க்குறது தரிசனம். நெடுங்காலமாக அம்மா பார்க்கணும்னு ஏதோ அப்படியே தள்ளி போன பௌர்ணமி தான் அடியனுக்கு அருள் வழங்கினாங்க. நேராக சென்று பார்க்கக்கூடிய பாக்கியம். பாருங்கள், அம்மாவை பார்த்த உடனே வக்ரகாளி அம்மா திருவக்கரையில் பார்த்த உடனேயுமே வடக்கில் இருக்கிற காளி கோயிலையும் கல்கத்தா காளியையும் தெற்கில் இருக்கக்கூடிய ரெண்டுமே ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்தில் இருக்கக்கூடிய இரண்டு சக்தி பீடங்கள். வடக்கில் இருக்கக்கூடிய கல்கத்தா காளி, தெற்கிலே இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் உடனுரை. அம்மானுடைய தரிசனமும் கிடைக்கப்பெற்று இன்றைக்கி பாருங்கள், ஆடி மாதத்தினுடைய பௌர்ணமிக்கு ஜோதி தரிசனம் காண திருவக்கரைக்கு அழைக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு உன்னதமான திருத்தலம் திருவக்கரை. திருவக்கரைக்கு வருபவர்களுக்கு அம்மாவே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே துணை நிற்பாங்க. அது அங்கே வரும் பக்தர்களை கேட்டிங்கன்னாவே தெரியும். ஸோ அப்படி ஒரு மகத்துவத்தை அளிக்கக்கூடிய இடம் திருவக்கரை. அப்படி ஒரு தரிசனம். ரெண்டு மகா காளி தரிசனம். வடக்கில் கல்கத்தா காளி, தெற்கே திருச்சிராப்பள்ளி. ரெண்டு காளியையும் தென்னக காளி வடகாளி